ஓம் தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாது. ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவகுமார். குரோதி வருடம் மாசி மாதம் 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, ஆங்கிலம் 14ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2025ஆம் வருடம். இன்றைய திதி தேய்பிறை துவிதை திதி, இரவு 10:21 வரை உள்ளது. இன்றைய நட்சத்திரம் பூர நட்சத்திரம், இரவு 11:41 வரை உள்ளது. சித்த யோகம் நல்ல நேரம் காலை 10 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 முதல் 1:30 வரை, மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரை. குளிகை காலை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் மாலை 3 மணியிலிருந்து 4:30 வரை. சூலம் மேற்கு திசை. பரிகாரம் வெள்ளம். சுப ஓரை சுக்கிர ஓரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை. புதன் ஓரை காலை 7 மணி முதல் 8 மணி வரை. குரு ஓரை காலை 10 மணி முதல் 11 மணி வரை. கீழ்நோக்கு நாள். சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரங்கள் திருவோணம் மற்றும் அவிட்டம். திருவோணம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிக மிக முக்கிய பணிகளை செய்ய வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். இன்றைய ராசி பொது பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷராசி. சனி 11. தொழிலில் லாபம் உண்டு. எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. செய்தொழில் முன்னேற்றம் உண்டு. புதிய முயற்சிகள் பலனளிக்கும். புதிய தொழில்களை சிலர் நடத்தி வெற்றி காண்பர். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. உத்தியோகத்தில் சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். எல்லா வகையிலும் லாபகரமாக அமையும். தொழிலாளர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். அதனால் உங்களுடைய லாபம் பெருகும். நிலத்தில் முதலீடு செய்வீர்கள். குரு 2. வீடு மனையில் முதலீடு செய்வீர்கள். நிரந்தர வைப்பு நிதி சேரும். சிலர் பங்கு சந்தையில் முதலீடு செய்வர். சிலர் தங்கத்தில் முதலீடு செய்வர். எல்லா வகையிலும் ஏற்றமான காலம் இது. கேது 6. சிலருக்கு எல்லா வகையிலும் ஏற்றமும் அதே சமயம் சுப விரயமும் குடும்பத்தில் நடைபெறும். சந்திரன் 5. சில காரியங்கள் தடைப்பட்டு பின்னர் ஜெயம் உண்டாகும். ராகு 12. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. புதன் 11. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். சூரியன் 11. அரசாங்கத்தால் நன்மை உண்டு. அரசாங்க கான்ட்ராக்ட்காரர்கள் அதிக வருவாய் பெறுவர். நட்சத்திர பலன். அசுபதி. நினைத்திய காரியம் கைகூடும். திருமண பாக்கியம் உண்டு. எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. பரணி. அசையா சொத்துக்களில் முதலீடு செய்வீர்கள். லாபம் தரும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. கார்த்திகை. புதிய முயற்சி பலிதமாகும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. புதிய தொழில் சிலர் தொடங்குவர். அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 9. வணங்க வேண்டிய தெய்வம் முருகபெருமான் மற்றும் சித்தர்கள் வழிபாடு. ரிஷபராசி. செவ்வாய் 3 சஞ்சாரம். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. திரவிய லாபம் கூடும். ரியல் எஸ்டேட் தொழில் அமோகமாக நடக்கும். சூடு பிடிக்கும். கமிஷன் வியாபாரத்தில் அதிக லாபம் உண்டு. பெட்ரோல் பங்க் வியாபாரத்தில் அதிக லாபம் உண்டு. வீடு மனை வாங்குவார்கள். வீடு மனையில் முதலீடு கூடும். தங்கத்தில் முதலீடு செய்வார்கள். சனி 10. ஆட்சி. செய்யும் தொழிலே செய்யவும். அதனால் ஆதாயம் பெருகும். புதன் 10. புத்திசாலித்தனத்தால் மாணவர்கள் கல்வியில் மேன்மை பெறுவார்கள். நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள். புத்திசாலித்தனத்தால் தொழிலில் லாபம் கூடும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. ராகு 11. கெமிக்கல் வியாபாரம் சூடு பிடிக்கும்.
கெமிக்கல் தொழில் செய்பவர்களுக்கு அதிக லாபம் காண்பார்கள். சிலருக்கு தொழிலில் மேன்மை உண்டு. கமிஷன் வியாபாரம் சூடு பிடிக்கும். கமிஷனால் சிலருக்கு ஆதாயம் பெருகும். தங்கத்தில் முதலீடு சிலர் செய்வார்கள். வீடு மனையில் சிலர் முதலீடு செய்வார்கள். சுக்கிரன் 11 பெண்களுக்கு ஏற்றமான காலம் இது. தங்கத்தில் முதலீடு பெருகும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. நட்சத்திர பலன். கார்த்திகை. வார்த்தையில் நிதானம் தேவை. கோபப்பட வேண்டாம். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. நிதானம் தேவை. உடல்நலில் கவனம் தேவை. ரோகிணி. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. பேசும் வார்த்தையில் கவனம் தேவை. தொழிலில் அதிக லாபம் கிடைக்கும். கமிஷன் தொழில் சூடு பிடிக்கும். கமிஷன் தொழிலில் அதிக லாபம் உண்டு. ரியல் எஸ்டேட் வியாபாரம் நன்றாக நடக்கும். மிருகசீரிடம். வார்த்தையில் கவனம் தேவை. நிதானம் தேவை. எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. செய்தொழில் ஏற்றம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. மாணவர்கள் கல்வியில் மேன்மை உண்டு. எல்லா வகையிலும் ஏற்றம் காண்பீர்கள். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் சித்தர்கள் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு. மிதுன ராசி. சந்திரபலம் கூடி உள்ளது. சந்திரன் 3 திரவிய லாபம் உண்டு. எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. செய்தொழிலில் அமோக வெற்றி உண்டு. கமிஷன் வியாபாரத்தில் ஏற்றம் உண்டு. ஆடிட்டர் கணக்கு பார்ப்பவர்களுக்கு அதிக வருவாய் உண்டு. கேது 4 நண்பர்கள் இடம் பேசும்போது வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. விரோதத்தை தவிர்க்கலாம். சூரியன் 9 அரசாங்க விஷயங்களில் கவனம் தேவை. கணக்கு வழக்குகளை சரியாக வைத்துக் கொள்ளவும். சனி 9 சில காரியங்கள் தாமதமாகும், பின் கைகூடும். புதன் 9 மாணவர்கள் கல்வியில் கவனம் தேவை. நன்கு ஊன்றி படிக்க வேண்டும். படித்த பாடத்தை எழுதி பார்க்க வேண்டும். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். ராகு 10 சுபவரையும் குடும்பத்தில் உண்டு. தங்கத்தில் முதலீடு செய்வார்கள். சிலர் வீடு மனை வாங்குவார்கள். சுக்கிரன் 10 பெண்களுக்கு ஏற்றமான காலம் இது. பெண்களுக்கு நகை சேரும். பெண்களால் சிலருக்கு கலகம் உண்டாகும். ஆகையால் வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. குரு 12 சுப செலவு உண்டு. உடல் நலனில் கவனம் தேவை. நட்சத்திர பலன். மிருகசீரிடம் வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. உடல் நலனில் அக்கறை கொள்ளவும். கணக்கு வழக்குகளை சரியாக வைத்துக் கொள்ளவும். கணக்கர்கள் ஆடிட்டர்களுக்கு லாபம் காண்பர். செய்தொழிலில் முன்னேற்றம் உண்டு. எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. இருந்தாலும் அரசாங்க விஷயங்களில் கவனம் தேவை. திருவாதிரை வாய் வார்த்தையை விட வேண்டாம். மனதை வெளிப்படையாக வைத்துக் கொள்ள வேண்டாம். மனதில் பட்டதை பேச வேண்டாம். புனர்பூசம் தெய்வ அனுகூலம் உண்டு. நீங்கள் எதையும் யோசித்து பேசுவீர்கள். ரகசியத்தை பாதுகாப்பீர்கள். உங்களுக்கு ஏற்றமான நாள். அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள், தாயார் மற்றும் குலதெய்வ வழிபாடு. கடகராசி. குரு 11 நினைத்த காரியத்தை முடிப்பீர்கள். மாணவர்களுக்கு ஏற்றமான காலம் இது. மாணவர்கள் கல்வியில் முன்னேறுவார்கள். மேல் படிப்புக்கு சிலர் வெளிநாடு செல்வார்கள். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கூடும். தொழிலில் முன்னேற்றம் அடையும். உத்தியோகத்தில் புரமோஷன் உண்டு. சுக்கிரன் 9 கடன்கள் அடையும் காலம் இது. அதற்கான திட்டம் தீட்டி வெற்றி காண்பீர்கள். பெண்களுக்கு ஏற்றமான நேரம் இது. தங்கத்தில் முதலீடு செய்வீர்கள். புதன் 8 மாணவர்களுக்கு உயர்கல்வி சிறப்பாக அமையும். தொழிலில் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள். செவ்வாய் 1 புத்தி சாதுரியத்தால் நீங்கள் தொழிலில் வெற்றி காண்பீர்கள். ரியல் எஸ்டேட் தொழிலில் லாபம் கம்மியாக இருக்கும். சந்திரன் 2
விரயத்தை சுபவிரயமாக மாற்றுவீர்கள். கேது 2 எதையும் சாதிக்க வல்லமை கூடும். சூரியன் 8 உடல் நலனில் கவனம் தேவை. சனி 8 ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. நட்சத்திர பலன். புனர்பூசம் குருவரல் உண்டு. நினைத்ததை செய்து முடிப்பீர்கள். எந்த ஒரு செயலுக்கும் நல்லதொரு முடிவு காண்பீர்கள். வாழ்க்கை துணை உறுதுணையாக அமையும். கல்வியில் மேன்மை உண்டு. சிலருக்கு திருமண பாக்கியம் ஏற்படும். தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் காண்பீர்கள். சேமிப்பு கூடும். தங்கத்தில் முதலீடு செய்வீர்கள். பூசம் பொன்பொருள் சேர்க்கை கூடும். உத்தியோகத்தில் மேன்மை ஏற்படும். தொழில் முன்னேற்றம் உண்டு. தங்கத்தில் முதலீடு செய்வீர்கள். நிலத்தில் முதலீடு செய்வீர்கள். ஆயில்யம் நிலத்தில் முதலீடு செய்வீர்கள். வீடு மனை வாங்குவீர்கள். தடைக்கல்லை தாண்டி சாதனை படைப்பீர்கள். வாழ்க்கையில் நல்லதொரு முன்னேற்றம் காண்பீர்கள். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் காலபைரவர், ஆஞ்சநேயர், சித்தர்கள் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு. சிம்மராசி. சந்திரன் ஜென்மத்தில் தேக சௌக்கியம் உண்டு. சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. வருமானங்கள் கூடும். சூரியன் 7 தொழில் நிமித்தமாக அடிக்கடி பிரயாணங்கள் உண்டு. அதனால் ஆதாயமும் உண்டு. சனி 7 குடும்பத்தில் அனுசரித்து போகவும். வாழ்க்கை துணையுடன் கலந்து பேசி முடிவுகளை எடுக்கவும். தொழில் கூட்டாளிகளுடன் கலந்து பேசி முடிவுகள் எடுக்கவும் நல்லதொரு தீர்வு காணலாம். புதன் 7 மாணவர்கள் நன்கு கவனித்து நன்கு படிக்கவும். நல்ல மதிப்பெண்கள் பெறுவீர்கள். புத்திசாலித்தனத்தால் தொழிலில் மேன்மை உண்டாகும். ராகு 8 யாரையும் நீங்கள் பகைத்துக் கொள்ள வேண்டாம். வம்பு சண்டையில் ஈடுபட வேண்டாம். யாராவது உங்கள் மேல் பகைமை பாராட்டினால் அவ்விடத்தை விட்டு நகர்ந்து விடவும். சுக்கிரன் 8 குடும்பத்தில் பிரியம் உண்டு. வாழ்க்கை துணை உங்களை அனுசரித்து நடப்பார்கள். குரு 10 சிலர் வீடு மாறுவார்கள். சிலர் தொழில் மாற்றம் ஏற்படும். அதனால் ஆதாயம் கூடும். நட்சத்திர பலன். மகம் தலைமை தாங்கும் பண்பு உண்டு. எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. ஆனால் எதையும் யோசித்து முடிவெடுக்க வேண்டும். நிதானம் தேவை. செய்யும் தொழிலை செய்யவும், பார்க்கும் உத்தியோகத்தை பார்க்கவும். விட்டு கொடுத்து போங்கள். வாழ்க்கையில் முன்னேறுவீர்கள். பூரம் உங்கள் கருத்தை யாரிடமும் திணிக்காதீர்கள். குடும்பத்தாரிடம் நிச்சயமாக திணிக்காதீர்கள். அதனால் மன வருத்தம் உண்டாகும். விட்டு கொடுத்து போனால் கோடி நன்மைகள் பெறுவீர்கள். உத்தரம் வார்த்தையில் நிதானம் தேவை. யாரையும் பழித்து பேச வேண்டாம். விட்டு கொடுத்து போனால் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மை கூடும். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு. கன்னிராசி. கேது ஜென்மத்தில் உடல் நலனில் கவனம் தேவை. சூரியன் 6 எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. அரசாங்கத்தில் சிலருக்கு உத்தியோக மேன்மை உண்டு. சனி 6 நினைத்த காரியத்தை சாதிப்பீர்கள். செய்யும் தொழிலில் முன்னேற்றம் உண்டு. உத்தியோகத்தில் ப்ரமோஷன் உண்டு. தங்கத்தில் முதலீடு செய்வீர்கள். நிலம் வீடு மனையில் முதலீடு செய்வீர்கள். கான்ட்ராக்ட் தொழில் இருப்பவர்களுக்கு நல்லதொரு ஏற்றகரமான நாளாக அமையும். புதன் 6 எல்லா வகையிலும் உங்களுக்கு மேன்மை உண்டாகும். புத்திசாலித்தனம் வெளிப்படும். தொழில் ஆதாயம் கூடும். மாணவர்கள் முன்னேறுவார்கள். கல்வியில் மேன்மை உண்டு. உயர்கல்வி சிறப்பாக அமையும். ராகு 7 தொழிலில் கவனம் தேவை. கணக்கு வழக்குகளில் கவனம் தேவை. சுக்கிரன் 7 பெண்களுக்கு ஏற்றமான காலம் இது. உடல் நலனில் கவனம் தேவை.
குரு 9 தொட்டது துலங்கும். நினைத்த காரியத்தை முடிப்பீர்கள். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. எல்லா துறையிலும் நீங்கள் முன்னேறுவீர்கள். செவ்வாய் 11 ரியல் எஸ்டேட்டில் ஆதாயம் காண்பீர்கள். கமிஷன் வியாபாரத்தில் ஆதாயம் காண்பீர்கள். நட்சத்திர பலன். உத்தரம் ஏற்றதொரு காலம். அரசாங்க வேலை கனகச்சிதமாக முடியும். லாபம் உண்டு. அஸ்தம் நினைத்ததை சாதிப்பீர்கள். செய்தொழில் முன்னேற்றம் உண்டு. சேமிப்பு கூடும். தங்கத்தில் முதலீடு செய்வீர்கள். சித்திரை உங்களுக்கு ஏற்றதொரு காலம். பொன்பொருள் ஆதாயம் உண்டு. நீங்கள் வீடு மனையில் முதலீடு செய்வீர்கள். அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் மற்றும் பார்வதி அம்மன். குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு. துலாம் ராசி. ராகு 6 உத்தியோகத்தில் ப்ரமோஷன் உண்டு. செய்தொழிலில் லாபம் கூடும். பெட்ரோல் பங்க் உரிமையாளர்கள் லாபம் சேர்ப்பர். தங்கத்தில் முதலீடு பெருகும். வீடு மனை வாங்குவீர்கள். சுக்கிரன் 6 பெண்களுக்கு ஏற்றமான காலம் இது. எல்லா வகையிலும் மேன்மை உண்டு. உடல்நலில் கவனம் தேவை. செவ்வாய் 10 சுபவரையும் குடும்பத்தில் நடக்கும். சந்திரன் 11 நினைத்த காரியத்தை முடிப்பீர்கள். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. வீடு மனை வாங்குவீர்கள். தங்கத்தில் முதலீடு செய்வீர்கள். புதன் 5 யோசித்து முடிவெடுங்கள். எந்த காரியத்தையும் முன் யோசனை நல்லது. சனி 5 நிலத்தில் முதலீடு செய்யும் போது பத்திரத்தை பார்த்து வாங்கவும். நட்சத்திர பலன். சித்திரை வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. யாரையும் பகைத்துக் கொள்ள வேண்டாம். உங்களுக்கு ஏற்றதொரு காலம். நிலத்தில் முதலீடு செய்வீர்கள். தங்கத்தில் முதலீடு செய்வீர்கள். தொழிலில் மேன்மை உண்டு. சுவாதி யோசித்து பேசுவீர்கள். யோசித்து பழகுவீர்கள். நீங்கள் தீட்டிய திட்டம் பலிதமாகும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. விசாகம் தெய்வ அருள் உண்டு. எல்லா வகையும் உங்களுக்கு ஏற்றதொரு காலமாக இந்நாள் அமையும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி மற்றும் பெருமாள். சித்தர்கள் வழிபாடு சிறப்பாக அமையும். விருச்சிக ராசி. குரு 7 திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கூடும். எல்லா வகையிலும் ஏற்றதொரு காலம். உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் கிட்டும். செய்தொழில் முன்னேற்றம் உண்டு. ஆசிரியர் தொழில் சிலருக்கு கிடைக்கும். சுக்கிரன் 5 எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. தங்கத்தில் முதலீடு செய்வீர்கள். நிலம் வீடு மனை வாங்குவீர்கள். சிலர் ஆபரண தொழிலில் முன்னேற்றம் காண்பர். செவ்வாய் 9 ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான பலன் அளிக்கும். லாபம் கம்மியாக இருக்கும். சந்திரன் 10 பெண்கள் ஆபரண பொருட்கள் வியாபாரம் செய்வோர் அதிக லாபம் காண்பர். கவரிங் கடை வியாபாரிகள் அதிக லாபம் காண்பர். கேது 11 கெமிக்கல் வியாபாரம் செய்பவர்கள் அதிக லாபம் காண்பீர். சனி 4 வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. இல்லையெனில் வீண் விரோதம் வரும். சூரியன் 4 அரசாங்க காரியம் தாமதப்படும். கவனம் தேவை. நட்சத்திர பலன். விசாகம் தெய்வ அனுகூலத்தால் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவீர்கள். எதையும் சாதிக்கும் மனத்திறன் கொண்டவர்கள். இன்று ஏற்றமான நாளாக அமையும். இருந்தாலும் வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. அனுஷம் தெய்வ அனுகூலம் உண்டு. எல்லா வகையிலும் வெற்றி காண்பீர்கள். உங்களுக்கு ஏற்றதொரு நாளாக இந்நாள் அமையும். கேட்டை பிடிவாத குணத்தை தளர்த்துங்கள். நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவீர்கள். இன்று அதிர்ஷ்டகரமான நாளாக அமையும். அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. வணங்க வேண்டிய தெய்வம் ஐயப்பன். சித்தர்கள் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு. தனுசு ராசி. சனி 3 ரியல் எஸ்டேட் வியாபாரம் சூடுபிடிக்கும். கமிஷன் வியாபாரத்தில் சிலர் லாபம் காண்பர். பெட்ரோல் பங்க் தொழில் நன்றாக நடக்கும்.
நிலம் மற்றும் வீடுமனை விற்பனை சூடுபிடிக்கும். சிலர் தங்கத்தில் முதலீடு செய்வார்கள். புதன் 3 புத்திசாலித்தனத்தால் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவீர்கள். ராகு 4 வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. நண்பர்களிடம் பேசும்போது பார்த்து பேசவும். விரோதத்தை தவிர்க்கலாம். சுக்கிரன் 4 உறவினர்கள் வருகை மேன்மை தரும். சில உறவினர்கள் உங்களுக்கு உதவுவார்கள். செவ்வாய் 8 உடல் நலத்தில் கவனம் தேவை. சந்திரன் 9 சில காரியம் தாமதப்படும், இருந்தாலும் நீங்கள் தான் வெற்றி காண்பீர்கள். கேது 10 சுபவரையும் குடும்பத்தில் நடக்கும். சூரியன் 3 அரசாங்க காரியம் நன்மையாக முடியும். நட்சத்திர பலன். மூலம் தெய்வ அனுகூலம் உண்டு. கோயில் குளம் என்று நீங்கள் யாத்திரை மேற்கொள்வீர்கள். உங்களுக்கு வருமானங்கள் கூடும். செய்தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் காண்பீர்கள். மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் காண்பர். பூராடம் வார்த்தையில் நிதானம் தேவை. குடும்பத்தில் அவ்வப்போது பிரச்சனைகள் தோன்றலாம். பேசி அதனை சமாளிப்பீர்கள். தொழிலில் முன்னேற்றம் உண்டு. லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. உத்திராடம் அரசாங்க உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. அரசாங்க காரியம் கைகூடும். எல்லா வகையிலும் ஏற்றமாக அமையும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் குரு பகவான். சித்தர்கள் வழிபாடு ராகவேந்தர் மற்றும் சாய்பாபா. மகர ராசி. குரு 5 நீண்ட நாட்களாக தள்ளி போன கல்யாண பாக்கியம் கைகூடும். நீண்ட நாட்களாக வேலை இல்லாதவருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். செய்தொழிலில் முன்னேற்றம் உண்டு. மாணவர்களுக்கு கல்வியில் மேன்மை உண்டு. செவ்வாய் 7 ரியல் எஸ்டேட் வியாபாரம் சூடுபிடிக்கும். பத்திரப்பதிவின் போது பார்த்து படித்து கவனித்து கையெழுத்திடவும். கவனம் மிகவும் தேவை. ஜாமீன் கையெழுத்து இட வேண்டாம். சந்திரன் 8 உடல் நலனில் அக்கறை கொள்ளுங்கள். சுக்கிரன் 3 தேக சௌக்கியம் கூடும். ராகு 3 எல்லா வகையிலும் லாபம் சேரும். புதன் 2 உங்கள் நல்ல குணத்தால் உங்களுக்கு மற்றவர்கள் ஆதரவுகரம் நீட்டுவர். சூரியன் 2 மன வியாகுலம் ஏற்படும். அரசாங்க காரியத்தில் தாமதமாகும். அரசாங்க செயல்பாடுகளில் கவனம் தேவை. நட்சத்திர பலன். உத்திராடம் இன்று சந்திராஷ்டமம் ஆகையால் எதையும் கவனித்து பேச வேண்டும். கவனித்து செயல்படுத்த வேண்டும். பணம் கொடுக்கும் போதும் வாங்கும் போதும் எண்ணி பார்த்து கொடுக்க வேண்டும். எண்ணி பார்த்து வாங்க வேண்டும். வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானம் தேவை. எதிலும் உஷார் நிலை தேவை. வீண் வாக்குவாதத்தை தவிர்க்கவும். திருவோணம் இன்று சந்திராஷ்டமம். வீண் வாக்குவாதத்தை தவிர்க்கவும். எதையும் கவனித்து செயல்பட வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. கவனித்து செயல்படவும். ஜாமீன் கையெழுத்து இட வேண்டாம். அவிட்டம் உங்களுக்கு தொட்டது தொடங்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. வருமானங்கள் கூடும். இன்று ஒரு நல்லதொரு நாளாக அமையும். அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண் 6 வணங்க வேண்டிய தெய்வம் ஐயப்பன் மற்றும் சித்தர்கள் வழிபாடு. கும்பராசி. சுக்கிரன் 2 எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. பெண்களுக்கு ஏற்றமான காலம் இது. பொன்பொருள் நகை சேரும். தங்கத்தில் முதலீடு செய்வீர்கள். சிலர் பொன் வியாபாரம் செய்வீர்கள். சிலர் கவரிங் வியாபாரம் செய்வார்கள். அவர்களுக்கு ஏற்றதொரு லாபமாக அமையும். பெண்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும். மேன்மை உண்டாகும். செவ்வாய் 6 ரியல் எஸ்டேட் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு.
கமிஷன் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. எல்லா வகையிலும் ஏற்றதொரு காலமாக அமையும். நிலத்தில் சிலர் முதலீடு செய்வார்கள். வீடு மனையில் சிலர் முதலீடு செய்வார்கள். தங்கத்தில் முதலீடு செய்வார்கள். சந்திரன் 7ல் சௌக்கியமாக இருப்பீர்கள். உங்களுக்கு உடல்நலனில் மேன்மை உண்டு. கேது 8ல் வண்டி வாகனம் ஓட்டும்போது கவனம் தேவை, நிதானம் தேவை. ராகு 2ல் பேசும்போது நிதானம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. உடல்நலனில் அக்கறை கொள்ளுங்கள். புதன் 1ல் பிரயாணம் உண்டு, அதனால் லாபம் உண்டு. சனி 1ல் எதையும் யோசித்து செயல்படுத்த வேண்டும். புதிய முயற்சிகள் வேண்டாம். செய்யும் தொழிலே செய்யவும், பார்க்கும் உத்தியோகத்தை தொடரவும். சூரியன் 1ல் எதையும் யோசித்து செயல்படுத்தவும். அரசாங்க வேலைகள் தாமதமாகும். நட்சத்திர பலன். அவிட்டம் தொட்டது தொடங்கும். இன்று செய்யும் தொழிலே செய்யவும், பார்க்கும் உத்தியோகத்தை தொடரவும் மேன்மை உண்டு. தங்கத்தில் முதலீடு செய்வீர்கள். வீடு மனையில் முதலீடு செய்வீர்கள். சதயம் எதிலும் யோசித்து முடிவெடுப்பீர்கள். நீங்கள் எல்லா வகையிலும் மேன்மையுறுவீர்கள். செய்யும் தொழிலே செய்யுங்கள். பார்க்கும் உத்தியோகத்தையே தொடருங்கள். உங்களுக்கு மேன்மை உண்டு. எதிலும் கவனம் தேவை, நிதானம் தேவை. பூரட்டாதி தெய்வ அனுகூலம் உண்டு. இருந்தாலும் செய்யும் தொழிலே செய்யவும், பார்க்கும் உத்தியோகத்தை பார்க்கவும், புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். தங்கத்தில் முதலீடு செய்வீர்கள். லாபகரமாக அமையும். அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர், பெருமாள் மற்றும் குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு. மீனராசி. சுக்கிரன் ஜென்மத்தில் பொருள் வரவு உண்டு. செய்யும் தொழிலில் ஏற்றம் உண்டு. எல்லா வகையிலும் தனலாபம் உண்டு. தங்கத்தில் முதலீடு செய்வீர்கள். சந்திரன் 6ல் குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிலவும். சந்தோஷம் கூடும். சந்தோஷமான செய்தி வரும். சனி 12ல் உடல்நலில் கவனம் தேவை. மறைமுக எதிரிகள் உண்டு. குடும்பத்தில் சுப விரயம் நடக்கும். புதன் 12ல் புத்திசாலித்தனத்தால் விரயத்தை தவிர்க்கலாம். சூரியன் 12ல் அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். கணக்கு வழக்குகளில் கவனம் தேவை. கேது 7ல் செய்யும் தொழிலில் கணக்கு வழக்குகளை சரியாக வைத்துக் கொள்ளவும். செவ்வாய் 5ல் ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் இப்பொழுது கவனம் செலுத்த வேண்டாம். குரு 3ல் உடல்நலில் கவனம் தேவை. ராகு ஜென்மத்தில் எதையும் யோசித்து செயல்படுத்துங்கள். யோசித்து முடிவெடுங்கள். உங்கள் புத்திசாலித்தனத்தால் விரயத்தை தவிர்க்கலாம். நட்சத்திர பலன். பூரட்டாதி தெய்வ அனுகூலம் உண்டு. இருந்தாலும் செய்யும் தொழிலே செய்யவும், புதிய முயற்சிகள் வேண்டாம். மிகவும் கவனம் தேவை. கணக்கு வழக்குகளை சரியாக வைத்துக் கொள்ளவும். உத்திரட்டாதி கோபப்பட வேண்டாம். குடும்பத்தில் பிரச்சனைகள் அவ்வப்போது தோன்றி மறையும். அனுசரித்து நடக்கவும், நண்பர்கள் மத்தியில் அனுசரித்து போகவும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. உடல்நலில் அக்கறை தேவை. ரேவதி பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்கள். பேசும்போது நிதானம் தேவை. புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். செய்யும் தொழிலே செய்யவும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் சித்தர்கள் வழிபாடு, தட்சிணாமூர்த்தி மற்றும் குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு. 12 ராசி அன்பர்களும் அம்மன் ஆலயம் சென்று 6 பசுனை அகல் தீபங்களை ஏற்றி அம்மன் அருள் பெற வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.